ஹலோ வணக்கம். சக்தி வயர் ஒர்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி அனுப்ப போகிற பொருட்களை பார்க்கலாங்க. இது எல்லாமே ஒரு ஆர்டருக்காக அனுப்புகிறோம் காஞ்சிபுரத்துக்கு. கிளாஸ் ஒயர் 28 கட்டு, நார்மல் ஒயரில் 16, பாசிகள் பாருங்கள். ரோஜா பூ பாசியில் மல்டி கலரு, இந்த ரவுண்டு பாசியில் 5 கலர் கேட்டிருந்தாங்க. நெல்லிக்காய் பாசியில் 5 கலரு, ரோஜா பூவில் சாண்டலு ஒயிட்டு, இந்த சாண்டல் ஒயிட்டு தான் இப்போ நல்லா மூவிங் இருக்குங்க. பிங்க்கு, இது எல்லாமே 100 கிராமு. பூப்பாசி எல்லா கலர்லேயும் 2 பீஸ் கேட்டிருக்காங்க. மொத்தம் 12 கலர் வருது பூப்பாசியில். அடுத்தது பார்த்திங்கன்னா விருதுநகருக்கு டபுள் கலர் ஒயரில் 10 ரோலு. அவங்க சொன்ன கலரு ஆர்டராக எடுத்து வச்சுருக்கேன் நான். இது பார்த்திங்கன்னா 12 கட்டு வயரு. இது ஒரு ஆர்டருக்காக அனுப்புகிறோம். 8 கட்டு வயரும் 400 கிராம் ஸ்கை ப்ளூ நெல்லிக்காய் பாசியும் ஒரு ஆர்டருக்காக அனுப்புகிறோம். 1/4 கிலோவில் 4 பாக்கெட்டு ஆரஞ்சு, க்ரீனு, பிங்க்கு, வைலட்டு எல்லாமே நெல்லிக்காய் பாசி தான். இது ஒரு ஆர்டருக்காக அனுப்புகிறோம். நெல்லிக்காய் பாசி இப்போ நல்லா மூவிங் இருக்குது. நிறையா பேர் வாங்கிட்டுருக்கீங்க. நம்மள்கிட்ட ரெகுலராக வாங்குகிறவங்க வாங்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். சப்ஸ்கிரைபரும் நம்மளுக்கு கூடிக்கிட்டே இருக்காங்க. அனைவருக்கும் நன்றிங்க. கூடிய சீக்கிரம் நான் ஆஃபர் போடுறேன். தமிழ் புத்தாண்டை ஒட்டி ஆஃபர் போடுவோம். இது பார்த்திங்கன்னா இந்த பிங்க்கும் க்ரீனும் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய கூடைகள் இந்த மாடல்லையே போயிட்டுருக்குங்க, இந்த காம்பினேஷன்லேயே. அடுத்தது கூடைகளை பார்க்கலாம். இது எல்லாமே லெதர் பவுச் போடுறதுக்காக நம்மள்ட்ட வந்தது பாருங்கள். இந்த அட்டையில் வந்துட்டு உள்ளன் நூல் போட்டிருக்காங்க. இது நம்மளுக்கு அவங்க பின்னனதோடு அனுப்பி விட்டுருந்தாங்க. அதுக்கு வந்து நம்ம இந்த லேமினேஷன் போட்டு உள்ளுக்குள்ளேயும் லெதர் வச்சு ஃபிட் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குங்க. இது நம்ம இப்போ தான் புதுசாகவும் எடுத்து செய்கிறோம். இதுக்கு முன்னாடி மேக்ரோமி உள்ளனில் நம்ம இந்த லேமினேஷன் போட்டு தர சொல்லியிருந்தாங்க. அது மாதிரியே நம்ம போட்டிருந்தோம். பாருங்கள், ஹேண்ட்பேக்குக்கு வைக்கிற லெதர்லாம் இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நல்லா ஒரு குவாலிட்டியானது நம்ம போட்டிருக்கோம். நம்மளுக்கு ஹேண்ட்பேக் இந்த இருக்குது பாருங்கள். இப்போ நார்மலாக நான் யூஸ் பண்ணுற ஹேண்ட்பேக் இது. இதே மாதிரி தான் இந்த லெதர் இருக்குது பாருங்கள். உள்ளே வைக்கிறது நம்மளுக்கு அது வேறு மெட்டீரியலு. பாசி குடைகளுக்கெல்லாம் உள்ளே வைக்கிறது ஒரு மெட்டீரியலு. இது வந்துட்டு இந்த வெளியில் தெரிகிறது, இப்படியே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றனால கொஞ்சம் சைனிங்காக நல்லா போட்டிருக்காங்க பாருங்கள். உள்ளேயும் சைடு ஜிப்பு போட்டிருக்கோம். நல்லா ஸ்பேசஸ் இருக்குது. நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ இது பார்த்திங்கன்னா அந்த அட்டையும் நம்மள்கிட்ட கிடைக்கும். உள்ள நூல்கள் எல்லாமே ஹேண்ட் கிராஃப்ட்டுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாம் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோங்க. நீங்கள் போட்டு முடிச்சுட்டு எங்களுக்கு அனுப்பி விட்டாலும் நாங்கள் உள்ள லெதர் வச்சு கொடுக்குறது செஞ்சு கொடுக்குறோம். இது பாருங்கள், இது ஒரு டிசைனில் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஸ்கூல் படிக்கும்போதே ஃபஸ்ட்டு இதாக சொல்லி கொடுப்பாங்க. மப்ளரு, அதுக்கடுத்து இந்த அட்டையில் நம்ம போட்டு பழகிறது, அப்புறம் துணியிலையே இந்த டிசைன் போட்டுட்டு அதை வந்து பை மாதிரி தச்சுக்கிடுவோம். ஹேண்ட் கிராஃப்ட்டு அப்போ கை வேலைன்னு சொல்லி ஸ்கூல்லையே ஒரு கிளாஸ் இருந்துச்சு நம்மளுக்கு. அதெல்லாம் நான் மறக்க முடியாது. அப்போ பழகுனது தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது. இன்னும் ஏஜ்டு பீப்புள் கூட இதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த இதெல்லாம் போட்டவங்க எப்படியும் 60+ இருக்கும் அவங்களுக்கு. போட்டு அனுப்பி விட்ருந்தாங்க. அமௌண்ட்டு போட்டாங்க. ஃபுல் அமௌண்ட்டு ஒரே பேமெண்ட்டாக போட்டு விட்டுட்டு நீங்கள் செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாருங்கள். இவங்க மகா வந்து நம்மள்கிட்ட ரெகுலராக வாங்கிட்டுருக்கோங்க. அவங்க அம்மா போடுறாங்க அனுப்புகிறாங்க அப்படின்றது எந்த ஒரு இன்ஃபார்மும் இல்லை. அவங்களுக்கு வாட்ஸ்அப்பும் இல்லை. இருந்தாலும் அவங்க மகா சொன்னதை வச்சு அட்ரஸ் எழுதி அனுப்பி விட்ருந்தாங்க. அப்புறம் அந்த ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்கும்போது தான் என்னோடய மகா அவங்க நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து அமௌண்ட்டும் போட்டு விட்டாங்க பாருங்கள். இதுவும் அவங்க செஞ்சது தான், நம்ம அம்மா போட்டது. எவ்வளோ நீட்டாக போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த அட்டை உங்களுக்கு தெரியுதா? இது மடங்குற இடமா வரும் அப்படின்றனால அதுக்கு மட்டும் ஸ்பேஸ் விட்ருக்காங்க.
நல்லா நீட்டாக போட்டிருக்காங்க. உள்ள எவ்வளோ பெரிய பர்ஸ்னாலும் ஃபோன் வச்சுக்கலாம், பெரிய ஃபோன் வச்சுக்கிறலாம், ஒரு பாஸ்புக் வைக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கிறலாங்க. இது 3மே இப்போ போடுறது கொடுத்துருந்தாங்க. இது வந்துட்டு மாடலுக்காக அவங்க அனுப்பி விட்ருந்தாங்க. இதில் ஜிப்பு மேலே உள்ள ஜிப்பு மட்டும் போயிருந்துச்சு, அதை சரி பண்ணி கொடுங்கம்மான்னு சொல்லி அனுப்பி விட்ருந்தாங்க. அவங்க போட்டதை விட நம்ம இன்னுமே நல்லா நீட்டாக பண்ணியிருக்கோம் பாருங்கள். பாருங்கள் இந்த மெட்டீரியல் எல்லாமே. இது எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரியல, ஆனால் இன்னும் அப்படியே வச்சுருக்காங்க. இது இந்த கோல்டன் கலர் மாதிரி அந்த நூலில் போட்டிருக்காங்க பாருங்கள், ஜரி நூலில் பின்னிருக்கிறாங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த ஜிப்பு மட்டும் போயிருந்துச்சுன்னு நம்மளுக்கு அனுப்பி விட்ருந்தாங்க, அதையும் நம்ம சரி பண்ணி கொடுக்குறோம். இது பாருங்கள், மேக்ரோமியில் போட்டிருக்காங்க. லாங்காக ஹேண்டில் வச்சு மேக்ரோமியில் போட்டிருக்காங்க. இதுக்கு லெதர் பவுச்சு அதே கலரில், அதே க்ரீன் கலரு உள்ள லெதர் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பேக்கெலாம் 2 ஜிப்பு போட்டுருவோம் நம்ம. ரவுண்டு சைஸு ரொம்ப சின்னது தாங்க, இருந்தாலும் அது உள்ளுக்குள்ளேயே நம்ம இன்னர் ஜிப்பும் வச்சுருக்கோம் பாருங்கள். ஒரு சைடு ஸ்பேஸ், இந்த அகலத்துக்கு உள்ளுக்குள்ளே ஸ்பேஸ் கொடுத்து பண்ணியிருக்கோம். நீங்கள் எந்த ஷேப்பில் செஞ்சாலும் அதே ஷேப்பில் நம்ம லெதர் போட்டு கொடுத்துருவோம். நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அடுத்தது இந்த பாசி பர்ஸு. இதுலேயும் லாங்காக ஹேண்டில் போட்டிருக்காங்க. அதுக்கு ஒயிட் கலர்லேயே நம்ம லெதர் கொடுத்து முடிச்சிருக்கோம். உள்ளேயும் இன்னர் ஜிப்பு கொடுத்துருக்கோம். நல்லா ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வயர் கூடைக்கு தேவையான பொருட்கள், ஹேண்ட்கிராஃப்ட்டுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே கிடைக்கும் எங்கள்கிட்ட. எங்கள் நம்பர் 75 400 63 194 7540063194. இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு. ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட்டுங்க, கேஷ் ஆன் டெலிவரி நாட் அவைலபிள். நீங்கள் பணம் போட்டதும் பொருள் அனுப்புவோம். கூடைகளுக்கு பாதி பணம் நீங்கள் முன்னாடி போடணும். கலரு, கைப்பிடி எல்லாமே உங்களோட விருப்பம்தான். பாதி பணம் அட்வான்ஸ் போட்டதும் போட ஆரம்பிப்போம். போட்டு முடித்ததும் ஃபோட்டோ உங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புனா நீங்கள் மீதி பேமெண்ட்டு எனக்கு அனுப்பிடணும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.